ஹலோ மை டியர் ஸ்வீட்டீஸ், செப்டம்பர் 8 எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. கல்யாணமாகி 6 வருஷம் ஆகுது. எங்களுடைய மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் அண்ட் லவ் மேரேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டில் தான் பார்த்து எங்களுக்கு மேரேஜ் பண்ணாங்க. ஆனால் வந்து நாங்கள் மேரேஜுக்கு முன்னாடி 2 பேரும் வந்து ஒரு லவ்வர்ஸ் மாதிரி பேசி எங்களுக்குள்ளே புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய ஊர் சுற்றின இடமே ஹோட்டலுக்கு தான். நல்லா சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பாரு, நானும் நல்லா சாப்பிடுவேன். காலேஜ் விட்டு வந்த உடனே என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போயிடுவார். வரும்போது எதுனா ஒன்று வாங்கி கொடுப்பாரு, நானும் எதுனா ஒன்று வாங்கி சாப்பிட்டே இருப்பேன். கொஞ்சம் கூட கூச்சமே பட மாட்டேன். இத்தனைக்கும் எங்கள் வீட்டுக்கு வேறு பார்சல்லாம் வாங்கிட்டு போவேன். அந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு வாங்கி கொடுப்பாரு அவர். அங்கங்கே லவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீச்சு பார்க்குன்னு சுற்றிட்டு இருப்பாங்க. நான் வந்து அவரை சாப்பிட்ற இடத்துக்காக கூட்டின்னு சுற்றிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் நினச்சா ரொம்ப சிரிப்பாக இருக்குது. எங்களுடைய இந்த 6 வருஷம் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சண்டைகள், நிறைய கோவம், நிறைய லவ், நிறைய கேரிங், இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். அதில் நாங்கள் ரொம்ப நிறைய பண்ணது என்ன பார்த்திங்கன்னா சண்டை தான். சண்டைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை கிடையாது, ஃபேமிலியே வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க, ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சண்டை போடுவோம். இதெல்லாம் சொல்கிறது ஒரு 2-3 இயர்ஸ் பேக் அப்போ நடந்தது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்க ஆகிடுச்சா, அதனால வந்து நாங்கள் வந்து சண்டைகள்லாம் குறித்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு எங்களுக்குள்ளே. அதனால சண்டைகள் அவ்வளோ வர்றது கிடையாது. ஏதாவது சண்டை போட்டால் கூட நாங்கள் இந்த கதில் வாங்கி அந்த கதில் போட்டு அப்படியே பேசிடுவோம், அவ்வளோதான். அன்றைக்கி கல்யாண நாள் இருந்தால காலையே வந்து கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடிகார்டு முனீஸ்வரர் கோயில் தான் போயிருந்தோம். சண்டே டைமில் அந்த கோயில் போனோம்னா செம்ம கூட்டமாக இருக்கும். உள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே 1.5 hours ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காலியாக தான் இருந்துச்சு. சீக்கிரமாக போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. பாப்பா பிறந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவளை கோயில் கூட்டிகிட்டு போகிறேன். பெரிய பாப்பா வந்து ஸ்கூலில் விட்டாச்சு அன்றைக்கி. சின்ன பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு போனோம். ஃபஸ்ட் டைம் வந்தாங்க மேடம் கோயிலுக்கு எங்கள் கூட. அன்றைக்கி பாப்பா வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கும் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி தான் தூக்கி லைனில் நின்று சாமி பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா குட்டி பாப்பா இல்லையா, அதனால கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. வர வழியில் டீ மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு ஸ்வீட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். கோயிலேருந்து நேராக மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துட்டு 4 மணிக்கு போல தான் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனேன். கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளேயே 1:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால லஞ்சு என்னமோ செய்யவே இல்லை வீட்டில். மாமியாரும் வந்து பூ கடைக்கு போயிருக்காங்க, அதனால லஞ்சு செய்யலாதனால பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் அன்றைக்கி ஈவினிங்கு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து அன்றைக்கி டே அப்படியே தான் போச்சு. ஏன்னா வந்து ரொம்ப வந்து எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா குட்டி பாப்பா இருக்காங்களா, அவங்கள விட்டுட்டு எங்கேயும் போக முடியல, வரவும் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு மட்டும் 1 hour அம்மா கிட்ட பாப்பாவை கொடுத்துட்டு ஜூஸு ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டோம். ஏன்னா கனிஷ்காவை காலைல கூட கோயில் கூட்டிகிட்டே போலியா, குழந்தை ஏமாற்றிட்டு போயிட்டோமா, அதனால ஈவினிங் அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.